அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்களுக்கு மட்டும் தான் ரமதானா? அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ரமதானுடைய மாதத்தில் ஆண்கள் தராவி, கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், நோன்பு, தொழுகை போன்ற பல்வேறு இபாதத்துகளே ஈடுபடுகிறோம். ஆனால் நம்முடைய இல்லத்து பெண்கள் ஒரு சில நேரங்களிலே காலையிலிருந்து மாலை வரை இன்னும் சற்று தாமதப்படுத்தி இரவெல்லாம் அவர்கள் சமையலறையிலே நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்களுக்கு ரமதானுடைய மாதம் இல்லையா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவிமார்களிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்ற உம்மஹாத்துல் மூமினீன்கள் ரமதானிலே எப்படிப்பட்ட நல்லமல்களை எல்லாம் செய்து வந்தார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. நம்முடைய இல்லத்து பெண்களுக்கும் அவர்கள் அமல் செய்வதற்காக அவர்களுடைய சுமையை நாம் குறைக்க வேண்டும். அவர்களும் ரமதானை அடைந்து அதிலுள்ள நியாமத்துகளையும் பரக்கத்துகளையும் பெற வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் நமக்கு இருந்தால் அவர்களுக்கான பொறுப்புகளை குறைத்து பாருங்கள். இறைவனுடைய இபாதத்திற்காக முஸல்லாவில் நிற்க வேண்டிய நேரத்தில் கூட ஒரு சில இல்லங்களிலே அவர்கள் சமையலறையிலே திணிக்கப்படுகிறார்கள். குடும்பத்தின் பொறுப்பென்ற பெயரிலே அவர்கள் இபாதத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்களுக்கும் போல பெண்களுக்கும் ரமதான் அவர்களுக்கான இபாதத்து செய்யக்கூடிய நேரத்தை, அவர்களுக்கான அந்த குடும்ப பொறுப்புகளை சிறிதளவு குறைத்து அவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்வதற்காக அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், மன் ஹஃபஃப அன் மம்லூகிஹி ஃபீ கஃபரல்லாஹு லஹு வஅதகுஹு மினன் நார். யார் தன்னுடைய பணியாளர்களுடைய வேலையை இந்த ரமதானுடைய மாதத்தில் குறைப்பார்களோ, எளிமையாக்குவார்களோ, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், அவர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறான் என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய இல்லத்து பெண்மணிகளுக்கும் ரமதானை அடைந்து அதிலுள்ள கிருபைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை தந்தல் புரிவானாக.